சேசுமரி சூசை துணை. இறையன்பில் பிரியமான தோழமைகளே, ஆகஸ்ட் 23, 2026 ஞாயிறு திருப்பலியின் வாசகங்களை குறித்து தியானிப்போம். எசேயா அதிகாரம் 22 வசனம் 22. எலியாக்கிமிற்கு தாவீதின் வீட்டு திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் திறப்பதை பூட்டவும் பூட்டுவதை திறக்கவும் யாருக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று நாம் வாசித்தோம். நற்செய்தி வாசகத்தில் நீரே வாழும் கடவுளின் மகன் என்று பேதுரு அறிக்கையிடுகிறார். மத்தேயு அதிகாரம் 16 இறைவசனம் 16. இயேசுவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பேதுரு அறிக்கை செய்த விசுவாச பாறையின் மேல் தம் சபையை இயேசு கட்டுகிறார். இயேசுவே அந்த சபையின் மூலைக்கல். மனித அறிவோ சுய சிந்தனையோ இயேசுவை கடவுள் என்று முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறைவசனம் 33. அவருடைய ஞானமும் அறிவும் எத்தனை ஆழமானவை என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய ஆழமான ஞானம் பரலோக தந்தையின் வெளிப்படுத்துதல் மூலமாக மட்டுமே இயேசுவே இறைமகன் என்று மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டின் சபைக்கு பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் இயேசு நிர்வாகிகளாக நியமிக்கிறார். இறைமகன் தந்த நற்செய்தியை அறிவிப்பதன் மூலம் பரலோக வாசலை மனிதருக்கு திறந்துவிடும் அதிகாரம் திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே திருச்சபையில் பூமியில் தேவனின் வார்த்தைப்படி எடுக்கும் ஆவிக்குரிய முடிவுகளுக்கு பரலோகத்தின் அங்கீகாரம் உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய் இப்பலியில் பங்கு பெறுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமென்.